இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை கம்பெனி கால் மெட்டா. அதாவது ஒரிஜினலாக ஃபேஸ்புக்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 2021 வந்து டிசம்பரில் வந்து அந்த மெட்டான்னு சேஞ்ச் பண்ணாங்க. மெட்டான்னு ஏன் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, they are entering into the new world that is called the metaverse அப்படின்றது. இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் விஆர் ஏஆர், விர்ச்சுவல் ரியாலிட்டியும் அகுமெண்டட் ரியாலிட்டியும் சேர்ந்தது தான் வந்து இந்த லைக் மெட்டாவர்ஸ் அப்படின்றது. இதில் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு இருக்கும். அந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் நம்ம ப்ரெசன்ஸ் இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கு உங்கள் அக்கௌண்ட் உங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க, உங்கள் ஃபோட்டோகிராஃப் அதில் அப்லோட் பண்ணுறீங்க, உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, உள்ளே போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸும் அதேமாதிரி ஃபோட்டோகிராஃப் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் பண்ணுற கண்டென்ட்ஸ் பார்க்குறீங்க. இது வந்து நார்மலாக பார்க்குறது, நம்ம ஸ்க்ரீனுக்கு வெளியிலிருந்து பார்க்குறது. இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஸ்க்ரீனுக்கு உள்ளே போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களோட அவதார் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெட்டாவில் இதே வந்து, அதாவது ஃபேஸ்புக் கம்பெனி அந்த மெட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அரைசான் வென்யூஸ், அரைசான் வேர்ல்டு அப்படின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த விஆர் கிளாஸ் போட்டுப்பாங்க. விஆர் கிளாஸ் போட்டுட்டு தான் நீங்கள் அந்த வேர்ல்டுக்குள்ளே போக முடியும். அதை போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அவதார் விர்ச்சுவலாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். விர்ச்சுவலாக கிரியேட் பண்ணிட்டு உள்ளே போய் விர்ச்சுவலாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் உங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து ஆட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹாய் ஹலோன்னு மெசேஜ் அனுப்புறீங்க, இல்லை எமோஜிஸ் யூஸ் பண்ணுறீங்க. இதை டேரெக்டாக அவங்ககிட்ட போய் பேசலாம். விர்ச்சுவலாக உங்கள் ஃப்ரெண்டும் அதில் இருப்பாங்க, நீங்களும் இருப்பீங்க. டேரெக்டாக நீங்கள் போய் பேசலாம், ஹேண்ட் ஷேக் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இதுதான் இன்னும் ரொம்ப சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து நம்ம வந்து எஸ்பெஷலி ட்ரெஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு துணி வாங்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆன்லைனில் எதை பேஸ் பண்ணி வாங்கினா அது ஒரு ஃபோட்டோகிராஃப் 8 ஆங்கிள் ஒரு ஃபோட்டோகிராஃப் வச்சிருப்பாங்க. ப்ளஸ் சைஸஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து தான் நம்ம வந்து வாங்குறோம். இதுதான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதே மெட்டாவர்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா, விர்ச்சுவலாக நீங்கள் அதை போட்டு பார்த்து வாங்கலாம். அது உங்களுடைய அவதார் அங்கே இருக்கும். அதில் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரெஸ் சூட் ஆகுமா இல்லையான்றதை பார்க்கலாம். ஒரு லெவலுக்கு மேலே போய் அந்த ட்ரெஸ்ஸோட டெக்ஸ்சர் கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அது அந்த துணி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணியும் பார்க்கலாம். அதுதான் அந்த மெட்டாவர்ஸ் அப்படின்றது. இட் இஸ் கம்ப்ளீட்லி விர்ச்சுவல். ஓகே, இதுக்குள்ள தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியா, அதாவது வேர்ல்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி எது அப்படின்னா மெட்டான்ற கம்பெனி தான் இதுக்குள்ளே போகிறாங்க. அவங்க தான் இதுக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, இப்போ இந்த விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் எல்லாருமே உள்ள அவதார்ஸ், நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேயும் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட நிறைய பேர் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இதுலையும் ஆன்லைனில் போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸும் இருப்பாங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு கேஸ் வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடியே நடந்துச்சு. அப்போ வந்து இந்த ஆரிசான் அப்படின்றது வந்து ஒரு ட்ரையல் ஸ்டேஜில், அதாவது பீட்டா வெர்ஷன் அப்படின்வாங்க. பீட்டா வெர்ஷனில் அதை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த இஷ்யூஸ் இருந்தது. யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வரலாம், திடீர்னு விர்ச்சுவலாக அவங்களோட கைப்பிடிச்சு பேசலாம், விர்ச்சுவலாக அவங்களை தொட்டு பார்த்து பேசலாம், இல்லை அபியூசிவான லாங்குவேஜஸில் விர்ச்சுவலாக கூட அவங்கள பற்றி பேசலாம். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இந்த இஷ்யூ 1 இயர்க்கு முன்னாடி ரிப்போர்ட் ஆகும்போது என்னாச்சு அப்படின்னா, இட் ஹஸ் பீன் டேக்கன் டு த மெட்டா. மெட்டாக் போனதுக்கப்புறம் வந்து அதனோட வைஸ் பிரசிடென்ட் கிட்ட இதை அட்ரஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்லேயே வந்து மெட்டாவில் வந்து இதுக்கான அட்வான்ஸ்மெண்ட்டும் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாங்க. அதில் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து விர்ச்சுவலாக நீங்கள் உங்களோட அவதார் ஆன்லைனில் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட ஈஸியாக வந்து பழக முடியும். ஒரு 4 feet டிஸ்டன்ஸ் இருக்கும். உங்கள் விர்ச்சுவல் அவதாருக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட அவதாருக்கும் 4 feet டிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்கள் யாருன்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்கள் பக்கத்தில் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை வந்து ஒரு ஆட் பண்ணிட்டாங்க. அதை ஆட் பண்ணி ஒரு 1 year ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதனால வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது ஒன்றும் வராது. பட் ஹவவர் இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இந்த விஆர் கிளாஸ் போட்டு நீங்கள் அந்த விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போகும்போது கம்ப்ளீட்டாக உங்களோட சோல் உள்ளே போயிடுதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஃபிசிக்கலாக நம்ம வேணா இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம், பட் உங்கள் சோல் உள்ளே தான் போயிட்டு நீங்கள் அங்கே நடக்கிற ஃபீலிங்ஸ் தான் வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க. லைக் எல்லாமே உங்களோட கேரக்டர்லேருந்து எல்லாமே அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா, அது ரியல் லைஃப்ல எமோஷனலாக நீங்கள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. லைக் விர்ச்சுவலாக தான் எல்லாமே நடக்கும். ஒரு கேங் ரேப்போ இல்லை வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா ஃபிசிக்கலாக உங்களுக்கு எந்த இன்ஜுரிஸும் இருக்காது, பட் விர்ச்சுவலாக அந்த மென்டல் இன்ஜுரிஸ் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து லைக் தாங்கிக்க முடியுமா அப்படின்றது ஒவ்வொரு யூசரை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அதுவும் உங்களுக்கு அது ஒரு விதமான கிரைம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கான சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 67ல அப்சீனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி அப்சீனா ஏதாவது ஆக்டிவிட்டி ஆன்லைனில் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு தாராளமாக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆக்ஷன் எடுப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு இந்த மாதிரி ரேப் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இப்போ எல்லாமே விர்ச்சுவலாக நடக்கிறது தான். விர்ச்சுவல் கிரியேச்சர்ஸ் தான் இதில் எல்லாமே. அந்த மாதிரி நடக்கும்போது 67A கொண்டு போகலாம். அதே மைனர் சைல்டு இன்வால்வ் அப்படின்னா 67B கொண்டு போகலாம். 67B ஆஃப் ஐடிஐக்கெல்லாம் போனீங்கன்னா அப் டு 7 years வரைக்குமே இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. இதுக்கு வந்து சட்டம் இல்லை அப்படின்றது கிடையாது. பட் இங்கே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நம்மளுக்கு என்ன அப்படின்னா, விர்ச்சுவல் அவதாரில் போகும்போது நீங்கள் விக்டிம் வந்து இந்தியாவில் இருக்கலாம்,
பட் வந்து அக்யூஸ்ட் வந்து வேற கண்ட்ரில இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணா கூட நம்ம வந்து யார் எங்க இருந்து பண்றாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணா கூட அவர் யூகேல இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து யூனிவர்சலா ஒரு லா வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா பிசிக்கலா வரும்போது நம்மளுக்கு தெரியும் விக்டிம் எங்க இருக்காங்க, அக்யூஸ்ட் எங்க இருக்காங்கன்றது தெரியும். ஒரே ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கும்போது நம்ம ஈஸியா ஆக்ஷன் எடுக்க முடியுது. பட் இந்த மாதிரி பவுண்டரிஸ் எல்லாம் தாண்டி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் வேர்ல்ட்ல பவுண்டரிஸ் கிடையாது, ரியல் வேர்ல்ட்ல பவுண்டரிஸ் இருக்கு. இந்த ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டி ஓவர் கம் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு யூனிவர்ஸ்ல ஒரு லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு இருக்கும். முதல்ல நீங்க விர்ச்சுவல் வேர்ல்ட்ல நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நீங்க முதல்ல வந்து மென்டலா ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா பிசிக்கலா நம்மளுக்கு எந்த ஹார்மும் இல்லை, அதனால நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்க இருக்கணும். எப்படி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய விதமான கனவுகள் நம்மளுக்கு வரும். அந்த டைம்ல நம்ம பயப்படுவோம், நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். பட் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அது கனவுன்னு போயிடும். அதே மாதிரி நீங்க இதுலயும் ரியல் வேர்ல்டுக்கும் விர்ச்சுவல் வேர்ல்டுக்கான வித்தியாசம் உங்களால பிரிச்சு பார்க்க முடியும் அப்படின்னா நீங்க விர்ச்சுவல் அவதார் கிரியேட் பண்ணி தாராளமா மெட்டாவர்ஸ்ல நீங்க போயிட்டு ப்ளே பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இல்ல எனக்கு அந்த டிஃபரன்சியேஷன் வராது, நான் விர்ச்சுவல் வேர்ல்ட் அஃபெக்ட் ஆனாலும் ரியல் வேர்ல்ட்ல அதோட இம்பாக்ட் எனக்கு நிறையவே இருக்கும் அப்படிங்கும்போது ரொம்ப கான்ஷியஸா தான் நம்ம மூவ் பண்ணணும்.